பைத்தானில் மாடியூல்னா என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபங்க்ஷன்னாலே ஏகப்பட்ட வேலை இருக்கும். பிளேஸ்லேருந்து ஆரம்பித்து டெக்கரேஷன், சமையல், சாப்பாடு பரிமாறுறதுக்கு, அப்புறம் கல்யாணத்துக்கு திங்ஸ்லாம் வாங்குறதுன்னு போயிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆள் தான் செய்யணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போது இதை ஈஸியாக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ, இந்த சமையல் வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோன்ட்டு ரிலேட்டட் பீப்புள் கிட்ட இந்த வேலையெல்லாம் நம்ம பிரித்து கொடுத்துருவோம். கரெக்டாக? அவங்க எல்லாருமே அவங்க டொமைனில் எக்ஸ்பர்ட். கரெக்டாக? அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதே போல தான் பைத்தானில் மாடியூலும் ஒர்க் ஆகுது. எப்படி டெக்கரேஷன், சமையல்னு நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம், அதே போல் ஒவ்வொரு மாடியூலையும் ஒவ்வொரு வேலைக்காகன்னு டிஃபைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சமையல் டீம் எல்லா இடத்துலையும் போய் பண்ணுறாங்களோ, அதே போல் ஒரு மாடியூலில் நம்ம எங்கே வேணும்னாலும் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால் ஒரே கோடை மறுபடி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாடியூல்குள்ளார நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் லாஜிக்ஸ் வேணும்னாலும் எழுதிக்கலாம். இப்போ இதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாடியூல் ப்ரோக்ராமை பண்ணி பார்க்க நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ணிக்கலாம். மாடியூலில் மல்டிபிள் ஃபைலில் நம்ம ஒர்க் பண்ணுற போல் இருக்கும். ஸோ அதனால் நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நான் ஃபோல்டரை தான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் நியூ ஃபைல். ஓகே, ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஏற்கனவே நான் டிகோலனில் பைத்தான்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளார நியூ கொடுத்து ஒரு நியூ ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் மாடியூல்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாடியூல் ஃபோல்டர் அப்படியே நான் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து இந்த விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மாடியூல் ஃபோல்டரை ஃபுல்லாக விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளார நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளார ஃபோல்டர்ஸையும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு சின்ன மாடியூலை டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் நியூ ஃபைல் கொடுத்து decoration_team.pyன்னு ஒரு நியூ ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த decoration_team ஃபைலில் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லாஜிக்ஸை எழுதிக்க முடியும். இப்போ இதுக்குள்ளார ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனை மட்டும் எழுதுறேன். def start_decoration அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனை மட்டும் இப்போ நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் போட்டுக்கிறேன். பிரிண்ட் ஆஃப், அதுக்குள்ளார ஸ்ட்ரிங்கில் டெக்கரேஷன் கம்ப்ளீட்டட்னு நான் போட்டுக்கிறேன். டெக்கரேஷன் கம்ப்ளீட்டட். இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷனை இந்த decoration_team.pyங்கிற ஃபைலில் நம்ம எழுதியாச்சு. ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் மாடியூலில் நம்ம இப்போதைக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இன்னொரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அதில் செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ marriage.pyன்ட்டு இன்னொரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க மாடியூலில் இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இம்போர்ட். இப்போ marriage.py இருக்கிற அதே லொக்கேஷனில் நம்ம decoration_team.py இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாகவே இம்போர்ட் பண்ணிக்கலாம். decoration_team அப்படின்ட்டு நம்ம கொடுத்தாலே போதும். ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி இம்போர்ட்ஸ். ஸோ இந்த இம்போர்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஒரு மாடியூலில் இம்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. தட் மீன்ஸ் அந்த மாடியூலில் எழுதியிருக்க எல்லா லாஜிக்ஸையும் உங்களுக்கு இந்த ஃபைலில் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த நேமை வச்சு உங்களால் அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போது இதுக்குள்ளார என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டார்ட் டெக்கரேஷனுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த ஃபங்க்ஷனை இந்த இம்போர்ட் பண்ணி இந்த டெக்கரேஷன் டீம் வழியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த நேமை யூஸ் பண்ணி அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு decoration_team.startDecorationங்கிற ஃபங்க்ஷனை நான் இங்கேருந்து நான் கால் பண்ண போகிறேன். இப்போ இந்த marriage.py ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு டெக்கரேஷன் கம்ப்ளீட்டட்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்படி தான் ஒரு சின்ன மாடியூலில் டிஃபைன் பண்ணி அதை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் மாடியூல் யூஸ் ஆகுது. இந்த மாடியூல் எந்த சினாரியோவில் யூஸ் ஆகும்ன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பேமெண்ட் சர்வீஸை நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுமாதிரி மல்டிபிள் பேமெண்ட் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பேமெண்ட் சர்வீசஸில் என்னென்ன இருக்கும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்ட்டு சும்மா யோசிச்சு பாருங்களேன். கஸ்டமர்டேருந்து இருக்கிற மணியை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ரீஃபண்ட் பண்ண முடியும், கார்டை சேவ் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த போல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ண முடியும். அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ அந்த பேமெண்ட்டுக்குன்னு ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ரீஃபண்டு, கிரெடிட்டுன்ட்டு எல்லாத்துக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு
ஸோ அந்த பேமெண்ட் மாடியூலில் நமக்கு எங்கெல்லாம் தேவையோ எல்லா இடத்துலையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் மாடியூல். இப்போ இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மேத் கால்குலேட்டர்ன்ட்டு இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். மேத் கால்குலேட்டர் .py நான் இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேத் கால்குலேட்டர் வந்து இன்னொரு மாடியூலில் இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளார ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணலாம். டெஃப் ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். அதில் 2 இன்புட்டை நம்ம வாங்குற மாதிரி பேராமீட்டர் வாங்கிக்கலாம். a, bங்கிற 2 இன்புட்டை வாங்குற மாதிரி. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டனாக என்ன தருவோம்னா ரிட்டன் a + b. ஸோ ஏயும் பியும் ஆட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் இதோட வேலை. இதே போல் சப்ட்ராக்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். டெஃப் சப்ட்ராக்ட் a, bங்கிற 2 இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா ரிட்டர்ன் a - b. ஸோ இதை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். டெஃப் மல்டிப்ளை சேம் 2 வேல்யூ a, bங்கிற வேல்யூ கோலன். ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறோம் a * b மல்டிப்ளைக்காக. ஓகேவா? இப்போ 3 ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு மேத் கால்குலேட்டர் மாடியூலில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இன்னொரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது மெயின் ஸ்கிரிப்ட்னு கூட வச்சுக்கலாம். மெயின் script.py நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெயின் script.pyல நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் இதை மேத் கால்குலேட்டருங்கிற மாடியூலில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் பெரிய பேராக இருக்குல்ல. இப்போ நமக்கு வேறு பேர் வைக்கணும்னா கூட நம்ம அலை செட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னா மேத் கால்குலேட்டர் CALCன்னு வச்சுக்கிறேன். கால்ஸ். இப்போது இந்த பேருக்கு இன்னொரு பேர் அலை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்மளால் இப்போ யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ அந்த ஃபங்க்ஷன் இங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். a = cals.addங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு 2 நம்பரை நான் இதில் பாஸ் பண்ணுறேன். 10, 2ங்கிற 2 நம்பரை பாஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த மெயின் ஸ்கிரிப்டை ரன் பண்ணேன்னா எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா எங்கேயுமே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலை. ரிட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நத்திங் இட் வில் பிரிண்ட். கரெக்டாக? எதுவுமே வரல பாருங்கள். ஸோ ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிரிண்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்போ இந்த 10ஐயும் 2ஐயும் நம்ம வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம் இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இது வந்து இன்னொரு மாடியூலில் இருக்குது. ஸோ அது கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் நமக்கு என்ன தரும்? அதோட அவுட்புட்டை தரும். அந்த அவுட்புட்டை நம்ம ஏல சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஏவை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் ஏ. ஓகே. ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஏன்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். நமக்கு அவுட்புட் பாருங்கள் 12ன்ட்டு அவுட்புட் இருக்கும். கிளியரா? ஸோ இதே போல் நம்மளால் சப்ட்ராக்டை எல்லாத்தையுமே பண்ணி பார்க்க முடியும். b = cals.multiply நான் பண்ணி பார்க்குறேன். மல்டிப்ளை. ஸோ இங்கே நான் ஏதோ ஒரு 2 டிஜிட் நம்பரை பாஸ் பண்ணுறேன். 3, 5 அப்படின்ட்டு பாஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போது பிரிண்ட் b. ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆக போகிறது அடிஷன், 2வதாக பிரிண்ட் ஆக போகிறது மல்டிப்ளை. நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு 12ன்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அப்புறம் 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு 15 ஆன்சர் வந்திருக்கு. இப்படி தான் ஒரு மாடியூலை டிஃபைன் பண்ணி நம்மளால் நமக்கு வேணுங்கிற இடத்துல நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் மாடியூல் வைஸ் இது வைஸ் நம்ம பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கோடு எழுதும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். திருப்பி ஒரே கோடை திருப்பி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மாடியூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் பைத்தான். அடுத்த வீடியோவில் பைத்தானில் பேக்கேஜஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.